அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போக வேண்டுமாம். எத்தனை பேர் நம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தவறாமல் போகிறோம், அதுவும் மனமகிழ்ச்சியோடு நாம் செல்லுகிறோம். ஆம் தேவஜனமே, உலகத்தினுடைய காரியங்களிலே சந்தோஷத்தோடு நாம் எதிர்கொள்ளுகிற நாம் தேவனுடைய காரியங்களிலே அலட்சியமாக இதோ பாதி ஆராதனைக்கும் இதோ பாதியிலே இதோ தேவனுக்கு கொடுக்கிறதிலே இதோ ஸ்தோத்திரம் எதையாவது ஒன்று கொடுக்கிறதிலும் தேவனுடைய பந்தியிலே கை வைக்கிறதிலே ஏதோ ஒரு புலம்பலோடு கை வைக்கிறதுமாய் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்கள் மாறிவிட்டன. அதனால்தான் நம் வாழ்க்கையிலே நாம் செழிப்பை பார்க்க முடியவில்லை, நிறைவரமான சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியவில்லை, நம் குடும்பத்திலே சமாதானம் அற்று நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகிறதை மனமகிழ்ச்சியோடு நாம் நினைக்கும் பொழுது நம் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகும், நம் வீட்டிற்கு சமாதானமும் நம் சரீரத்திலே சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் தேவஜனமே, மருத்துவத்திற்கோ சமாதானத்திற்காக நாம் கோர்ட்டுகளுக்கோ எங்கேயும் செல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறதை அசட்டை பண்ணாதிருங்கள். ஒரு உலகளாவிய ஒரு சினிமாவுக்கோ உலகளாவிய ஒரு பொருட்காட்சிக்கோ செல்லும் பொழுது என்ன நினைத்து செல்லுகிறோம்? அந்த ஷோ தொடங்குகிறதற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய ஆலயத்தையோ எப்ப வேண்டுமானாலும் செல்லுகலாம் என்று சொல்லி அசட்டை பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறபடியினால் தான் நம் வாழ்க்கையிலே நித்தியமான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நாளிலே, இந்த உபவாச நாட்களிலே இருக்கிற நீங்கள் இதை ஒரு பொருத்தனையாக தேவனுடைய ஆலயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு செல்லுவேன் என்று சொல்லி, முன்பாகவே செல்லுவேன் என்று சொல்லி, ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக செல்லுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு செல்லுங்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அன்றைய தினமே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய ஆலயத்திற்கு செல்லுவதற்கு அநேக சாக்கு போக்குகளை நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, மனமகிழ்ச்சியோடு உம்முடைய ஆலயத்திற்கு சென்று நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.